வணக்கம். நம்ம இப்போ ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போம். நம்ம டெய்லி ஏன் வேலை செய்றோம்? பணத்துக்காக இல்லையா? காலையில எழுந்து வேலைக்கு போயி, நம்ம ஃபுல்லா உழைச்சு, மாத கடைசியில சம்பளம் வாங்குறோம். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா? ஒரு நாள் வேலை செய்ய முடியாத நிலைமை வந்தா? வயசாயிடுச்சுன்னா? ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா? இல்ல வேலை போயிடுச்சுன்னா? அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னொரு கேள்வி. நம்ம வேலை செய்யாம இருந்தாலும், உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? அது சாத்தியமா? உலகத்துல நிறைய பணக்காரங்கள் ஒரு முக்கியமான ரகசியத்தை புரிஞ்சுக்கினாங்க. அவங்க பணத்துக்காக மட்டும் வேலை செய்யறதில்ல. அவங்க அவங்களோட பணத்தையே வேலை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் அது எப்படி? அதேதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கை பார்ப்போமா? காலையில எந்திரிக்கிறோம், ஆபீஸ்க்கு போறோம், வியாபாரம் பண்றோம், வயலில் வேலை செய்றோம், கடை நடத்துறோம், நாள் ஃபுல்லா உழைக்கிறோம். ஏன்? ஏன்னா நம்மளுக்கு தேவைகள் இருக்கு. உணவு வேண்டும், உடை வேண்டும், வீடு வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நம்ம கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். இதுக்கெல்லாம் பணம் தேவை. அதாவது நம்மளோட நேரத்தை, உழைப்பையும் பணமாக மாற்றுறோம். இது ஒரு பரிமாற்றம். நேரத்தை கொடுத்து பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு கிடைக்கிற நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. எனவே வேலை செஞ்சு மட்டும் பணக்காரனா மாறுவது ரொம்ப கஷ்டம். பணம் என்றால் என்ன? இன்னைக்கு நம்ம பணம் கொடுத்து எதை வேணாலும் வாங்க முடியும். ஆனா ஒரு காலத்துல பணம் என்கிற கான்செப்டே இல்லை. ஒரு விவசாயி அரிசி விளைச்சார், ஒரு மீனவர் மீன் பிடிச்சார், ஒரு தையல்காரர் ட்ரெஸ் தைச்சார். விவசாயிக்கு மீன் வேணும்னா மீன்காரர்கிட்ட பரிமாற்றம் செய்ய வேண்டியது இருந்தது. இந்த முறை பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால்தான் பணம் உருவாக்கப்பட்டது. பணம் என்பது உண்மையிலே ஒரு பரிமாற்ற கருவி. அது நம்ம உழைப்பின் மதிப்பு. சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. பணத்தை சேமிக்க வேண்டும். இது ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா வாழ்க்கையிலேயே எதிர்பாராத சூழ்நிலைகள் எதுவாலும் வரலாம். உடல்நலம் பிரச்சனை வரலாம், ஜாப் போகலாம், திடீர் செலவுகள் வரலாம். அதனால சேமிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, சேமிப்பு மட்டுமே போதுமா? நீங்க மாதம் 10,000 ரூபாய் சேமிச்சுட்டு இருக்குன்னு வச்சுப்போம். 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட ஒரு நல்ல தொகை இருக்கும். ஆனா அது உண்மையிலேயே போதுமா? இங்கதான் நமக்கு தெரியாத ஒரு எதிரி நம்ம வாழ்க்கையில நுழைகிறான். அதோட பேர் பணவீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷன். அதாவது காலப்போக்கில் பொருட்கள் விலை உயர்வது. ஒரு சிறிய உதாரணத்தோட பார்ப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீயின் விலை 2 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 5 ரூபாய், 20 ரூபாய், சில இடத்துல 30 ரூபா கூட இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலையும், வீட்டு விலை, காய்கறி விலை, கல்வி செலவு, மருத்துவ செலவு எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அப்படியானால் டீ மாறி இருக்கா? பெட்ரோல் மாறி இருக்கா? காய்கறி மாறி இருக்கா? இல்ல இல்ல. மாறினது பணத்தோட மதிப்பு. இதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்றோம். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது. 10 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபாயோட வாங்க முடியாம போலாம். அதாவது பணம் பேங்க்ல பாதுகாப்பா இருந்தாலும் அதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஒருத்தர் மாசம் 5,000 ரூபாய் சேவ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். 10 வருஷம் கண்டினியூவா சேவ் பண்ணியிருக்காரு. பேங்க் அக்கௌண்ட்ல லட்ச லட்ச கணக்கா அமௌண்ட் இருக்கு. அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஆனா அதே நேரத்தில் வீட்டு விலை டபுள் ஆயிடுச்சு, கார் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எஜுகேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. பணத்தை சேமிப்பது ஒரு விஷயம், பணத்தை வளர்வது வேறு விஷயம். சேமிப்பு பணத்தை பாதுகாக்கும், ஆனா அது செல்வத்தை உருவாக்காது.
அப்படியானால் பணம் எப்படி வளர்றது? மக்கள் பல்வேறு வழிகளை பயன்படுத்துகிறார்கள். பேங்க் டெபாசிட் ஆகவும், தங்கம், ரியல் எஸ்டேட் மூலமா, வியாபாரமாக, பங்கு சந்தையில, இது எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம். நம்ம வேலை செய்யாத நேரத்திலையும் நம்மளோட பணம் நம்மளுக்காக வேலை செய்ய வேண்டும். இதுதான் நம்ம முதலீடுன்னு சொல்றோம். உலகத்திலே செல்வத்தை உருவாக்கும் மிகப்பெரிய கருவிகளில் ஒன்று வியாபாரம். ஒரு சின்ன டீ கடை கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர்ஸ் வராங்க, லாபம் வருது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஓனர் இன்னொரு கடை ஓபன் பண்றாரு, அப்புறம் இன்னொரு கடை, இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ், இன்னொரு நிறைய லாபம். இப்படி ஒரு சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரமா மாறுது. அதாவது வியாபாரங்கள் தான் செல்வத்தை உருவாக்குது. ஆனா எல்லா வியாபாரமும் ஒரு காலத்தில் வளர்ச்சி இல்லாம நின்றுடும். ஏன்னா புதிய பிரான்ச்சஸ் தொடங்க வேண்டும், புதிய ஒர்க்கர்ஸ் நியமிக்க வேண்டும், புதிய மிஷின்ஸ் வாங்க வேண்டும். அப்படியானால் இந்த பணம் எங்கிருந்து வரும்? பேங்க்ல கடன் வாங்கலாம், இல்லைன்னா மக்கள்கிட்ட இருந்து முதலீடு வாங்கலாம். இங்கேதான் பங்கு சந்தை உருவானது. ஒரு பக்கம் வியாபாரிகளுக்கு பணம் தேவை, இன்னொரு பக்கம் மக்கள் அவங்களோட பணத்தை வளர விரும்புறாங்க. இந்த ரெண்டு பேரையும் இணைக்கும் இடம்தான் பங்கு சந்தை, ஸ்டாக் மார்க்கெட். அதாவது பங்கு சந்தை என்பது வெறும் வாங்கும் விற்கும் இடம் மட்டும் இல்லை, இது வியாபாரங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம். இந்தியாவில் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பணம் வேலை செய்யணும்னு விரும்புறாங்க. பலர் பங்கு சந்தை என்றாலே சூதாட்டம் என்று நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க நண்பரோட டீ கடையில பணம் முதலீடு செஞ்சு அந்த லாபத்துல பார்ட்னரா இருந்தா அது சூதாட்டம் ஆகுமா? இல்ல, அது ஒரு வியாபாரத்தில் பார்ட்னரா இருக்கிறது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் நாம உண்மையான கம்பெனில பார்ட்னர் ஆகலாம். அறிவு இல்லாமல் செஞ்சா அது சூதாட்டமாக மாறலாம், அறிவுடன் செஞ்சா அது முதலீட்டாக மாறும். இன்னைக்கு நம்ம சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். பணம் சம்பாதிப்பு மட்டும் பத்தாது, சேமிப்பது மட்டும் போதாது. இன்ஃப்ளேஷன் நம்ம பணத்தோட மதிப்பு குறைக்கும். அதனால்தான் முதலீடு அவசியம். வியாபாரங்கள் தான் செல்வத்தை உருவாக்குது. ஸ்டாக் மார்க்கெட் வியாபாரங்களையும் முதலீட்டாளர்களையும் நடுவுல பாலம். நீங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு லைக், ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா யூடியூப் நிறைய பேருக்கு காட்டும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். நெக்ஸ்ட் வீடியோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், காம்பவுண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த காம்பவுண்டிங் வந்து இன்ஃப்ளேஷனோட எதிரி. நம்மளுக்கு எதிரி இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனோட எதிரி காம்பவுண்டிங். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.